இப்போ லவ் ரொமான்ஸ் சீன் பண்ணும்போது இப்போ உங்க வீட்டில் என்ன சொல்றாங்க? ஸோ எங்க போனாலும் என்ன இப்போ கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா புது லவ்வா என்ன அப்படின்னு. பாரு அது உங்களை நோக்கி தான் அந்த 2 நாளுக்கான எபிசோடே மூவ் ஆகுது. இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும்ன்ட்டு, இல்லை போக போக தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆமா, அது போக போக தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ டெப்த் இருக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே டைரக்டர் சார் சொன்னார். சரி, இப்போ நான் கேட்குறேன், சிவ் பார்வதி லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா? வணக்கம். இன்னைக்கு என் கூட சிறகடைக்க ஆசை சீரியல்ல இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க, மிஸ்டர் வெற்றிகரன் சார். அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் சொல்கிற பேர் வச்சு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். சிவு அப்படின்ற பேர் கண்டுபிடிச்சிடும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சார் நீங்க? நல்லா இருக்கேன் சார். மிஸ்டர் சிவு, மிஸ்டர் சிவுன்னு சொல்ல விட செல்லம்மா சிவு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சார், வெற்றிகிரண் அப்படின்ற பேர் மக்கள் மனசில் அதான் இதுக்கு இன்றைக்கு அப்புறம் தெரிஞ்சிடும், ஓ இவர் உண்மையான பேர் வெற்றிகிரண் அப்படின்னு சொல்லிட்டு. சிவு பாரு, சிவன் பார்வதி, இது இந்த எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ரீச்? செம்ம பெரிய ரீச்சுங்க. ஐ மீன் ட்ரெமெண்டஸ் ரீச். அதாவது வெளியே போனாக ஒரு 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கேன் சீரியல்ஸ்லாம், பட் இவ்வளோ ரீச் இல்லை. அதாவது அந்த பீப்புள் கனெக்ட் இருக்கு பாருங்க, இட்ஸ் அமேசிங். கேட்குறாங்க, எப்படி சார் இருக்கீங்க சார், சூப்பர் சார். அப்புறம் சில பேர் வந்து அந்த லவ் பற்றிலாம் கேட்பாங்க, எஸ்பெஷலி மிடில் ஏஜ் மென் விமன். அவங்களாம் தே ஆர் வெரி கனெக்டட் டு தட் ரோல், தட் கேரக்டர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, நல்லா ரீச்சு அப்படின்னு. ஒரு தடவை ரோடில் போகும்போது பைக்கில் வராங்க, பின்னாடி வந்து சார் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆஹா, வந்துட்டோம்டா நம்ம. செம்ம ரீச். ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு த சிறகடிக்க ஆசை டீம், விகடன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் குமரன் சார், த ஹோல் டீம். அதுவும் சார், சிறகடிக்க ஆசை சீரியல் வந்துட்டு அதுதான் லைக் டிஆர்பியில் ரொம்ப ஹையாக இருக்குது, பயங்கர பாப்புலர், சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. பட் அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேஸ்டு, லைக் ஹீரோ ஃபேமிலி அவங்களுக்குள்ள தான் சுற்றிய கதையை நடந்துகிட்ருக்கு. அது தாண்டி ஹீரோ அவங்களுடைய அந்த மாமியாருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, பட் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பேரா ஒரு கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் எப்படி வந்தீங்க, இது எப்படி பிலீவ் பண்ணீங்களா? ஏன்னா டாப்பில் போயிட்டு இருக்க சீரியல் ஒரு நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புனீங்களா? ஆமா, அந்த பிராண்டிங் இருக்கு இல்லையா. சிறகடிக்க ஆசை 3 இயர்ஸா போயிட்டு இருக்கு. அண்ட் நம்பர் 1 அண்ட் ஸ்டார் விஜய் பண்றாங்க, விகடன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் குமரன் சார் சொல்லவே வேணாம். ஸோ இவங்க எல்லாம் இருக்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். சரி, இவங்க எல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு. ஸோ பட் இந்த ரோலில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி இந்த ரோல் எப்படி கிடச்சிதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தேன், பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு. நமக்கு வரதெல்லாம் யூஸ்வலாக அப்பா ரோல் அந்த மாதிரி வரும், இல்லை ஒரு ஆஃபீஸர் ரோல். ஸோ அப்போது நம்ம ஃப்ரெண்டு பார்த்தன் சிவா இருக்கார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் விகடனில் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, நீங்கள் வேணால் அதை கேட்டு பாருங்கள், சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கனெக்ட் பண்ணி விட்டார். ஸோ அங்கே போனோடனே அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர் தனசேகர் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு ரோலுங்க, ஒரு ஃப்ளர்ட்டி ரோல் அப்படின்னு. நம்ம இதுதான் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுறது எல்லாம் ஒரு ரொட்டீன் ரோல்ஸ். ஸோ ஃப்ளர்ட்டின்னொடனே ஓகே ஒரு மைண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் காமிச்சாங்க. சரி, இதுதான் சார், ஒரு சின்ன ஆடிஷன் பண்ணுங்க, சேனலுக்கு நான் பண்ணணும். ஸோ அது பண்ணும் போதே ஓகே, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு அப்படி பார்க்குறது, அந்த ரொமான்ஸு, சரி நம்மளுக்கு இந்த ஏஜில் ஒரு ரொமான்டிக்காக ஒரு ரோல் கிடைக்குது, சரி நம்ம உள்ளே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு தான். ஆமாம், அதாவது எங்கேஜில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சேம் அதே யங் ஃபீலுக்கான நீங்கள் பாடி லாங்குவேஜ் கொண்டு வரீங்க, ஜாலியாக துருத்துருன்னு. உங்கள் ஏஜ் கேட்டகரி நீங்கள் காமிக்காம ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர் பையன் எப்படி வந்து பொண்ணு பின்னாடி சுற்றி பண்ணணும், அது மாதிரி சீக்கிரமாக அந்த யோகா கிளாஸ்க்கு வர்றது,
இவங்க பின்னாடியே போறது, கரெக்ட். அந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் செம்ம ஆக்சுவலி ஃபன்னா அத இருந்தது. யோசிச்சு நான் என்னோட ப்ரீவியஸ் டைரக்டர்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கேன். சார் நீங்க இந்த மிடில்ல எல்லாம் ரொமான்ஸே காமிக்க ம், மாட்டேங்கிறீங்க சார். எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க அப்படின்லாம். அந்த மாரிலாம் பேசிட்டு இருந்திருக்கேன். ம். அதுதான் சொல்லுவாங்கல்ல. நீங்க வந்து அம் அது when you think about it, the universe will make sure that you மேனிஃபெஸ்ட் get it. பண்ணேன். யாஹ்! மேனிஃபெஸ்ட் தட். யாஹ்! ஸோ அது வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். செம்ம. கரெக்ட்டா இந்த மாரி வந்துச்சு. பக்கா. சரி ரொமான்ஸ் ஏன்னா நெறைய பேர் இருக்காங்க மிடில் ஏஜ்ல யாஹ்! இப்போ. யாஹ்! யாஹ்! எல்லாரும் வந்து வெயிட்டிங். சரி அவங்க ஏஜ்ல ஒரு ரொமான்ஸ் ம். எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ற ரொமான்ஸ் வேற. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அந்த மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் சார் இன்புட்ஸ்லாம் தருவாங்க. அப்புறம் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். ஆமா. அவரு டைரக்டர் சார் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் ஓ! சொல்லுவாரு. அ அது ஏன் அப்படின்னு நம்ம அப்ப யோசிப்போம். அந்த அவுட்ல பார்க்கும்போது தான் தெரியும். ஓ! ஓ! இதுக்கு தான் சொன்னாரு அப்படின்னு. சரி இப்போ நான் கேட்கிறேன். ம். சிவ், பார்வதி லவ்வா? ஃப்ரெண்ட்ஷிப்பா? அது அது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கலவரம் இருக்கு. அ அ இத நோக்கி தான் அந்த கலவரம் இருக்கு. பார்வதி அவங்களுடைய பையனும் வந்துட்டாப்புல. பெரிய பிரச்சனை. உங்கள சட்டெல்லாம் பிடிச்சு ஒரு மாரி அடிக்கலாம் வந்துட்டாப்புல. ஸோ அது என்ன சார் உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். அது லவ்வா? இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல வந்து பியாண்ட் தி ஃப்ரெண்ட்ஷிப் ஏதா ஒரு ரிலேஷன்ஷிப்பா? அப்படி ஒண்ணும் இப்போதைக்கு சொல்ல ஒண்ணும் முடியாது. கிளாரிட்டி சொல்லவும் முடியாது. அதானே. அது அத பிகாஸ் வச்சு தான் அடுத்தடுத்து போகும். இப்பயே கேட்டா எப்படிடா? அப்படின்ற மாரி சொல்றாப்புல நம்மள. கரெக்ட். அது அந்த ட்ராக் அப்படி போகும்போது தான் தெரியும். ரைட். அது இப்போ வந்து அங்கருந்து அப்படி வந்து இப்படி வந்து அந்த நெறைய கேரக்டர்ஸ்லாம் வராங்க. அந்த ம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். பட் ஒரு த்ரூ அவுட் டிராவல் இருக்கும். சார் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதான் லைக் ஃப்ளர்ட்டி கேரக்டர் மாரி தான் உள்ள வந்தீங்க. சடனா லைக் அந்த யோகா கிளாஸ் போயிட்டுருக்கு. சடனா உள்ள வரீங்க. இவங்கள பார்த்த உடனே லைக் ஃபர்ஸ்ட் சைட் லவ். ம். நீங்க உள்ள வந்த உடனே பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படி இப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. சுக்கு காப்பி போட்டு தர்றீங்க. என்னன்னோ வாங்கிட்டு வரீங்க. அப்படியே போகுது. நாங்களும் பார்க்குறோம். என்ன இது ஒருவேள ஃபன்னுக்காக மட்டும் தான் இருக்குமோ? சும்மா என்டர்டெயின்மென்ட்க்காக இருக்குமோ? அப்படின்ற மாரி எதிர்பார்த்தோம். பட் நேத்தும் இன்னைக்கு வரப்போற எபிசோடும் செம்ம பிளாஸ்ட்டா இருந்தது. லைக் அதுவும் உங்கள நோக்கி தான் அந்த 2 நாளுக்கான எபிசோடே மூவ் ஆகுது. அப்படின்ற மாரி இருக்கு. அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு 30, 40 இயர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடைஞ்சிருச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. பார்வதியும் அவங்களுடைய ஃப்ரெண்டும். வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டருக்குள்ள உள்ள அப்படியே வந்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குன்ட்டு, இல்ல போக போக தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆமா. அது போக போக தான் தெரிஞ்சுச்சு. அ இவ்ளோ டெப்த் இருக்குன்னு. ம். பட் ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே டைரக்டர் சார் சொன்னாரு. ம். நல்ல கேரக்டருங்க. நல்ல ஓ! டிராவல் ஆகும். நல்ல டெப்த் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆ ஸோ அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரும் சொன்னாரு. ஸோ அ வென் தே ஆர் சேயிங் யாஹ்! குமரன் சார் சொல்றாருன்னா இருக்கும். சூப்பர். இல்லாம சொல்ல மாட்டாரு. ஸோ அத நம்பி அப்படியே இறங்கி போனது தான். அந்த லவ்ன்றது வந்து ஒரு கீ வார்த்தை சொன்னாரு. ஓ! ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க அவங்கள விட்டு கண்ண எடுக்கக்கூடாது. ஓ! ஓ! அவங்களே எப்போ தான் பார்த்துன்னு இருக்கணும். ரைட். எப்போ எப்போ பார்த்தாலும் நீங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னாரு. ரைட். ஸோ அதுதான் அங்க கீவேர்டு. பக்கா அது. சரி இப்போ நம்போ படத்துல நடிக்கும்போது, ரொமான்ஸ் சீன் இருக்கும்போது, இப்ப யங்ஸ்டர்ஸ்னா என்னன்னா, ஐயோ! வீட்ல அப்பா, அம்மா ஏதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாரி இருக்கும். இப்போ லவ், ரொமான்ஸ் சீன் பண்ணும்போது, இப்போ உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? வீட்ல அம்மா பார்ப்பாங்க. அப்புறம் வைஃப், ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஓ! ஸோ எங்க போனாலும் என்ன இப்போ கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா புது லவ்வா? என்ன அப்படின்ற மாரி. பாரு ரைட். சூப்பர் பட் தேர் ஆல் தே லவ் தட். அந்த லவ் தெரியுது அவங்க பேசும்போது, அவங்க அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ் ம். சொல்லும்போதெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ சொல்லுவாங்க, "சூப்பர்டா! நல்லா பண்றடா! பொக்கே குடுக்குறியா நீ?" என்ன இதெல்லாம் போட்டு தர சூப்லாம் வீட்ல யாஹ்! எல்லாம் யாஹ்! பண்றியா? அந்த மாரிலாம் அதுவும் கேட்பாங்க. இல்லாம நீங்க அந்த ஒரு இப்போ யூடியூபர ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. டெய்லி கதை சொல்ற இது. நீங்க தான் ரைட்டரு. அம்மா பேசுறாங்க. ஒரு எ எ சீரியல் பொறுத்தவரைக்கும் நெறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அது மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒரு 2, 3 கேரக்டர் தான் வந்து பதிவாகும். ம். இந்த இந்த சீரியல் மூலியமா வந்த ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஆம், வீட்டு பக்கத்துல ஒரு சார் இருக்காரு. வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவருக்கு தெரியாது. அப்புறம் கேட்டாரு, "நீங்க பண்றியா?" "ஆமா, ஆமா பண்றேன்." ஸோ அடுத்த இதுல இருந்து எபிசோட் பார்த்துட்டு அப்படியே வர்றாரு. பருவா அ, அ, லவ் எழுதின அப்படி அப்படிதான். பாதி பாதி ஏதாவது சொல்லுவாரு. ரைட். ஸோ அதுலயே தெரியும், ஓஹோ! இது பயங்கர இன்ட்ரெஸ்டடா பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ மாலுக்கு போயிருக்கும்போது அப்படிதான் ஒரு குரூப் ஆஃப்
பீப்புள் ஃப்ரம் ட்ரிப்ளிகேட் முஸ்லிம்ஸ் அவங்கலாம் அந்த சிறகு அடிக்க சிவ் ஓ ரைட் ஷிவ். அதான் அந்த ஷிவ் அப்படின்ற பேர் தான். முன்னாடி சிவன் சொல்லியிருந்தாங்க, ஆமா. இப்போ அவங்களும் எல்லாம் மாறிட்டாங்க ஷிவ். ஓ ஸோ அதுதான் அந்த என்கேஜ்மெண்ட் இல்லையா? ஸோ ஆடியன்ஸ் வந்து அப்படியே அதுல சிங்க் ஆகி வராங்க. ஃபர்ஸ்ட் சிவன் சொல்லியிருந்தாங்க, இப்போ பாரு சிவன் அவங்களே சொல்றாங்க சிவன். ஸோ தட்ஸ் ரீச். ரைட் சார். நீங்க வந்து மேடம்க்கு லைக் உங்க ஒய்ஃபுக்கு மேடம்க்கு எல்லாமே பேர் வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? இல்லைன்னா எல்லாம் கேட்பாங்களே பார்வதின்ற பேரை பாருன்னு மாத்தி கூப்பிடுறேன், என்னைக்கு இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு தான் நடந்திருக்கா? இல்ல அந்த அந்த பிரச்சனை இருக்கும் அங்க பார்க்கும்போது, இங்க கொஞ்சம் அந்த அதெல்லாம் இருக்கும். என்ன நிறைய பேரு நீ இந்த மாதிரி பேசுனதே இல்லையே அந்த மாதிரிலாம் வரும். சரி இன்னும் அது வேலை அங்க கேமரா முன்னாடி மட்டும் வருது, இங்க கேமரா இல்லாம பர்சனலா வர மாட்டேங்குது அப்படின்னு. ஆமா பண்ணி ஆனும். ஃபேமிலி சைட்லயும் செம்ம ஹாப்பி. இல்ல அவங்க அவங்க பார்வதி மேடம், அவங்க பாக்யலட்சுமி அவங்களும் ஐ மீன் ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டைப். அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கிறதுனால தான் அந்த என்கேஜ்மெண்ட் வருது. அவங்களும் நானும் சிங்க்ல இல்லைன்னா அது தெரியாது. பட் ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு டூ த ரோல். அண்ட் அஃப்கோர்ஸ் குமரன் சார் இருக்காரு, அப்புறம் கேமராமேன் மார்ட்டி சார் இருக்காரு. அதெல்லாம் பயங்கர ஒரு சின்ன செட்டப் வச்சுட்டு பயங்கரம் ஃபாஸ்டா எடுத்துருவாங்க. பக்கா. ஹவ் அபவுட் முத்து, மீனா இவங்கள பத்தி சொல்லுங்க சார் ஒரு 2 வார்த்தை. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க? வெரி நைஸ் பீப்புள், வெரி நைஸ் பீப்புள். முத்து வந்தால் அப்படி உட்காந்து பேசாம வச்சுனா நார்மலா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இப்போ கூட உட்காந்து பேசணும், எப்படி நீங்க கார்ல எல்லாம் போகும்போது ஹேண்டில் பண்றீங்க, என்னையே இத்தனை பேர் கேக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே. ஆமா சார், நான் கார் விண்டோ இறக்கி வச்சுடுவேன், எல்லாம் போற வரவங்க டிராபிக்ல பேசிட்டே போவாங்க அப்படின்னு. He likes that. So I also started liking. இவ்வளோ ரீச் எனக்கு வரல. சரி நான் மூவிஸ் பண்ணிருக்கேன், ஆட்ஸ், வெப் சீரிஸ், இன்னும் சீரியலும் பண்ணியிருக்கேன். பட் இந்த ரீச் வந்தது இல்லை, கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த பிராண்டு அந்த டீம் அப்படின்னு நம்பி வந்தாச்சு, எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இது வந்து நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு இந்த ஃபேம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சார். இது வந்து படம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய இயர்ஸ் வரை பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களோட அல்டிமேட் கோலா எப்படி இருக்கு சார்? லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் இந்த மாதிரி தான் இன்னும் மெல்ல மெல்ல போகணும் அப்படின்றத ஐடியா வச்சிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு பி அ வெல் நோன் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த கிராஃப்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அதனால நிறைய எல்லா ஃபார்மேட்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாஸ்ட்ல ஐ ஹவ் ஒர்க்டு வித் லாட் ஆஃப் குட் ஆக்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஜெயபிரகாஷ் சார் அவர் கூட ஷூட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு வெப் சீரிஸுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து த்ரிஷா மேமோட, அப்புறம் ஜெயம் ரவி சாரோட, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பிரகாஷ் ராஜ் சார். ஸோ அவங்களாம் பார்க்கும்போது சமுத்திரக்கண்ணி சார் அவங்களாம் பார்க்கும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது வி லேர்ன் அ லாட். ஸோ மை ஐடியல் கோல் இஸ் அவங்கள பார்த்து அங்கே போனாக்கா நடுவில் எங்கேயாவது போய் ரீச் ஆகும். அவங்க லெவல்லாம் போகிறதுலாம் இப்போ சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் வி எய்ம் ஃபார் தட். ஒரு சமுத்திரக்கண்ணி சாரோ ஒரு ஜேபி சாரோ அப்படின்னு ரீச் ஆகும் சார். இப்போ வந்து நம்மளுக்கு சிறகடி காசு மூலியமா லைக் வெற்றிகரன் அவரை வந்து நம்மளுக்கு தெரியும், சிவ் அப்படின்ற கேரக்டர் மூலியமா தெரியும். பட் நீங்கள் பர்சனலாக நீங்கள் எப்போ ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, அதுக்கு முன்னாடி பர்சனல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், நான் ஐ ஸ்டார்டட் இன் ஐடி. ஸோ நான் லயோலா காலேஜில் படிச்சுட்டு அப்புறம் ஐடியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ வென்ட் டு சிங்கப்பூர், அப்புறம் மலேசியா, யூஎஸ் அப்படின்னு ஒரு 15 இயர்ஸ் கிட்ட அங்கெல்லாம் இருந்தேன், வேலை பண்ணேன். ஆக்சுவலி சிங்கப்பூர் பிஆர் வீட்டில் வாங்கி செட்டில்லாம் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் 2010 வி வாண்டட் டு கம் பேக். ஸோ அவர் சன் வாஸ் அரௌண்ட் 5-6 இயர்ஸ் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வி வேர் தேர். ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, ஸோ பேரண்ட்ஸும் தனியாக இருக்காங்க. ஸோ வி கேம் பேக் ஹியர். ஸோ 2010 திரும்பி வந்துட்டோம். ஸோ வந்து நான் ஐடியில் திரும்பி வேலை பண்ணியிருந்தேன். அப்போது வந்து ஒரு தாட் வருது 2018. சரி நம்ம ஐடிலேயே ஒரு வருஷம் வேலை பண்ணுறது, இதை தவிர நம்மளால் வேற என்ன பண்ண முடியும், வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் 2019 ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதாவது ஆக்டிங் போகணும், மூவிஸ் போகணும் அப்படின்னு ஒரு எண்ட் கோல் இருக்குது. அதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அந்த கிராஃப்ட் இருக்கா, நம்மளால பண்ண முடியுமா, ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி இதெல்லாம் எப்படி பண்ணலான்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு அதில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம்
அதுக்கப்புறம் அங்கேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அது என்ன பண்ணுறேன் 2019ல் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலலாம் வருது இல்லையா, அதை தான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒரு நல்லவர் ஒருத்தர் மாட்டினார். அவர் பேர் வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன். ஸோ அவர் டாக்டர், பட் இஸ் பேஷனேட் அபவுட் மூவிஸ். ஸோ அவர் கூப்பிட்டு பேசினாரு, நான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண போகிறேங்க, ஒரு சீரியஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன் நான், அதில் எல்லாத்துலேயும் உங்களை வந்து ஐ வில் இன்வால்வ் அப்படின்னு. ஓகே, நானும் சொன்னேன், ஓகே எனக்கும் வந்து ஷோரீலுக்குலாம் ஏதாவது வேணும், சரி நீங்கள் எடுக்கிறதுனா நான் பண்ணுறேன்னு. ஸோ அவர் கூட ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அது பண்ணும்போது தான் கொஞ்சம் ஷோரீல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, ஓகே நம்ம பண்ணலாம், இன்னும் இதை பர்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்ஸ்அப்லலாம் அப்ளை பண்ணுவேன் நான், ஃபேஸ்புக்லாம். அப்போ திடீர்னு பார்த்தா ஃபிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா ஒருத்தர் ஆடுக்கு கூப்பிடுறாரு. ஆட் பண்ணுவீங்களா? ஆடா, நம்ம ட்ரை பண்ணதே இல்லையே அப்படின்னு. அப்படிதான் வந்து அது ஒரு இளநீர் ஆடு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இளநீர் ஆடு வச்சு சென்னை சில்க்ஸில் கூப்பிட்டாங்க. அது அப்படி அப்படி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் படம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுடைய ஃபேன்ஸ்க்காக நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களா? சிவ் கேரக்டர், ஏன்னா நம்ம இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் உங்களை பற்றி வீட்டில் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த கிடைச்ச ரெக்கக்னேஷன் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்னால தான் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மேற்கொண்டும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட கேரக்டரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யா, ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் வெற்றிக்கிரண் ஆர் ஷிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Yeah.